சரி சரி, விளக்கத்தை சொல்லியா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வாங்க. கோயம்புத்தூர் போடுங்க. வாங்க. நிமிஷருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாங்க, உன்னுடைய மக்களை பார்த்தாங்க, உன்னுடைய தொழில வராங்க. இருந்தாலும் கருப்பசாமி நம்ம மன உடைச்சல் அப்படின்னு பட்டு வந்திருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய பிரச்சனையெல்லாம் தித்தளி வந்துட்டான். எந்த பாதிப்பும் இல்லாத கருப்பசாமி நான் உனக்கு ஒரு துணையாக இருப்பேன். இருந்தாலும் கருப்பசாமி மன நிம்மதி இப்போதான் ஒரு மன நிம்மதியாக இருக்குது. அதனால கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் நான் உன் சொப்பனத்திலேயே வந்து நான் இன்னைக்கு காட்சி அளிச்சிருப்பேன் தாயே. யார் கால வைரவரா வரலையா? வந்தேன். அதனால கருப்பசாமி எது நான் ஆலயத்துக்கு போகணும், எனக்கு மனசு படபடன்னு அடிக்குது அப்படின்னு நினச்சி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன்னுடைய மனசில் பூந்தோம் நான் வர வச்சுருந்தேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குழப்பம் இல்லாத தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல வருமானத்தை வழிவகுத்து கொடுத்து சண்டை சச்சரவு இல்லாத எந்த ஒரு நோய் நொடி இல்லாத இந்த மாதிரி வர கருப்பசாமி காப்பாற்றுறேன் தாயே. நான் அமைச்சு தரேன், அதுக்கு டைம் இருக்குது, நான் அமைச்சு தரேன். அதை நான் துத்துரி பண்ணி கொடுத்துறேன் தாயே. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கருப்பசாமி நான் துணையாக இருக்கிறேன். இதுக்கு மேலே கஷ்ட நஷ்டம்லாம் தீர்ந்துருச்சு. இன்னைக்கு வெளியே சொன்னால் வெக்க கேடு. இன்னைக்கு உயிரோடு இருக்கலாமா இல்லை சாவலாமான்னு மனசில் போட்டு பொங்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் அந்த கருப்பசாமி உன்னுடைய பார்வையும் உன் மேலே தான் இருக்குது, என் பார்வையும். இருந்தாலும் இன்னைக்கு அரைகஞ்சிக்கு அகஞ்சி குடித்தாலும் இன்னைக்கு கௌரவமாக குடிக்கணும் அப்படின்னு மனசில் புலம்பிட்டு இருக்கிறப்பா இந்த கருப்பசாமி துணையாக இருக்கிறேன். எந்த ஒரு பங்கச்சொல் இல்லாத நல்லபடியாக குழந்தைங்களுக்கு கல்வியை அமைச்சு தரேன், தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இதுக்கு மேலே எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இந்த மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக உன்னை காப்பாற்றி வலியுறுத்தி கொடுத்துறேன்பா. யார் எது வந்தாலும் அந்த கருப்பை நான் இருக்கிறேன், தைரியமா இரு. விளக்கத்தை சொல்லியா? சரி, மெட்ராஸ். என்னதான் எங்கடா எனக்கு தலைப்பா கட்டல. தொட்டு கும்பிட்டாச்சா? இந்தாண்ட 2 பேர் இல்லை. அந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேரா நில்லுங்க. அந்த பக்கம் நில்லுங்க. விளக்கத்தை சொல்லியா? சரி சரி, அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு கடற்கால் தொழில் செய்யணும். அவங்க இல்லை, 2 பேர் கடற்கால் தொழில் இருக்கிறீங்களா? தொட்டு கும்பிடு. ஏன் நீ தொட்டு கும்பிட மாட்டியா தாயே? விளக்கத்தை சொல்லியா? சரி சரி, அதே மாதிரி கருப்பசாமி விளக்கத்தை சொல்லியா? லாட்டு சீட்டு எடுத்து ஒவ்வொரு நம்பர்ல 5 லட்ச ரூபா போகுது. அவங்க இல்லை, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில வரைஞ்சேன். கருப்பசாமி இன்னைக்கு கை கட்டுறது வாய் கட்டாத போயிட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி எதோ எனக்கு ஒரு பக்கம் ஒரு அதிர்ஷ்ட அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் கடன் தலைக்கு மேலே ஆகிட்டு இருக்குது. நல்லபடியாக கடனை காய்ச்சி கட்டி கொடுக்கணும். நாங்களும் ஒரு இல்லடான்னு சொல்லி இன்னைக்கு ஒரு இடத்துல மனசில் நினச்சிட்டு இருக்கிறோம், அதையும் அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி உடல்நல பாதிப்பு இல்லாத செருபண்ணி தரணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாண்ணா ஆமாம், பொய்னா பொய்ன்னு சொல்ல. போய் தொட்டு கும்பிடு.
அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல தொழில் நல்லபடியா அமைச்சு தரேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னொரு 43 நாள்ல என்னைக்கு வேணாலும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி கொடுத்துறேன். தேடி கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுவ? மனசுல நீ நினைச்சிருந்தா நீ என்கிட்ட சொல்ல. நான் கோயிலுக்குன்னு தொகை எடுத்துட்டு என்ன தொகை எடுத்துட்டு வர? நான் தனியா சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டேங்க. அதனால நீயே மனசுல வச்சிருக்கிறியா? நான் நினைச்சது கும்பிட்டது நான் நிறைவேற்றிடுறேன். எனக்கு கத்துக்கு நான் கையில் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டேங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் யோசனை பண்ணிக்கிறேன். விலகத்து சொல்லியா? சரி. 5 லட்ச ரூபா விழுந்தா 5 லட்சம், 10 லட்சம் விழுந்தா 5 லட்சம். எனக்கு 5 உனக்கு 5. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 43 நாள்ல நான் சுத்தொழி பண்ணி உனக்கு சாதகமா ஒரு குருட்ட அதிர்ஷ்டத்தை அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்துட்டா எனக்கு வழிவத்து கொடுத்தறியா? சத்தியம் பண்ணு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 43 நாள்ல உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அமைச்சு கொடுத்துறியா? இது சத்தியம். இதுக்கு மேல தொழில் இல்லங்காத நல்லபடியா அந்த ஆடி மாசத்துக்கு மேல சிறப்பா அமைச்சு கொடுத்துறேன். சரி. கடலூர். கடலூர்ப்பா. கடலூர் இருக்கிறீங்களா? கடலூர் கடலூர் சரி, எந்திரிச்சு வாங்க. கடலூரா? தொட்டு கும்பிடு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். கருப்பசாமி இன்னைக்கு மன வேதனையா இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி என்னடா பண்றது அப்படின்னு இன்னைக்கு புலம்பிக்கிட்டே இருக்கிற. யாரும் நம்ம நானும் இன்னைக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பசாமி யாரப்பா ஒரு மரணம் ஆனது? தங்கச்சி மரணம் ஆயிருச்சு. இருந்தாலும் கருப்பசாமி என்னால மனசு ஏத்துக்கல. என்னயா ஆமாண்ணா ஆமான்னு சொல்ல, பொய்னா இல்லை நீ பொய் சொல்றேன்னு எனக்கு கச்சவை பிடிச்சி கேளு. இந்த மாதிரி சூழ்நிலை. அதனால கருப்பசாமி இன்னைக்கு நம்ம மனம் உடைச்சல், எந்த தொழிலுமே ஆகலை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கணவன் மனை அப்படின்னு பார்த்தாலும் பிரிவினை ஏற்படுத்திருக்கணுமே. சண்டை வந்துட்டாச்சு இருக்குதா இல்லையா? அதை தான் சொல்கிறேன். பிரிவினை இருந்தாலும் அந்த குடும்பத்தெல்லாம்னாலும் பேச முடியாத சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமனையே ஆராய்ஞ்சு பார்த்தோம்பா. இன்னைக்கு இல்லடமும் இன்னைக்கு இடம் விட்டு இடம் மாறி தான் இருக்கணும். என்ன ஆமாவா இல்லையா? மாறி இருக்குது. போய் தொட்டு கும்பிடு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் தீ விபத்து ஏற்படுத்தி இருக்கணுமே. நெருப்பு காயமா நெருப்பா பிடிச்சிருக்கணும். பிடிச்சிச்சா இல்லையா? பிடிச்சிதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு ஏண்டச்சனி நடக்குது. அதனால கருப்பசாமி இன்னைக்கு இறந்து கூட போகலான்னு நீ ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ஆமாண்ணா ஆமா, இல்ல பொய்னா நீ பொய்ன்னு சொல்ல. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால அந்த மாளிகை பாரு கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கஷ்டம் தித்துளி பண்ணி கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்புலாம் வலியுறுத்தி கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி கடன் தொந்தரவும் தாங்க முடியல. அதனால கருப்பசாமி எனக்கு நல்லபடியா எனக்கு எதோ அரைகஞ்சி கஞ்சி குடிச்சாலும் சரி கடன் இல்லாத இருந்து நானும் 4 பேர் மாதிரி இருக்கணும்னு மனசுல உருகிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி யாருக்கு ஆப்ரேஷன் ஒன்று பண்றீங்க? ஆப்ரேஷன் பண்றீங்க. அதனால கருப்பசாமி தொந்தரவு ஆகிட்டு இருக்குதா இல்லையா தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் உடல்லையும் கொஞ்சம் சரியில்லாதையும் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத காப்பாத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி சர்ப்பம் ஒன்று அடிச்சது யாரு? பாம்பு. யாரு? சுரேஷ். யாரு? டைலருங்க.
அதனால கருப்பசாமி கொஞ்சம் அங்கே சேர்க்கையும் வேண்டாம். அதனால கொஞ்சம் பங்கச்சொல்லுக்கு ஆளாக ஒரு சூழ்நிலையே இருக்குது. அதனால நான் கருப்பசாமி தித்துளி பண்ணிடுறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத, உடல்நல பாதிப்பு இல்லாத, தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து சீரும் சிறப்புமா, எந்த ஒரு நோய் நொடி இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத வழிவகுத்து கொடுத்து இந்த மாளிகை வர கருப்பசாமி கூப்பிட்ட குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஓடாடி வந்து உன் கட்டுமணி ஆராய்ச்சி நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன்டா. விளக்கத்தை சொல்லியா? சரி. விழுப்புரம் விழுப்புரம் நீயும் விழுப்புரமா? நீயும் விழுப்புரமா? 2 பேரும் தொட்டு கும்பிடு. விளக்கத்தை சொல்லியா? ஏன்டாப்பா கை கட்டுறீங்க? கடனா வாங்கி பிடிங்க என்கிட்ட. ஆ ம் விளக்கத்தை சொல்லியா? சரி. ஆ ஆ அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு என்னாட்ட மீசக்காரன் இன்னைக்கு ஒரு பூசேரியா வச்சு வழிபாடு பண்ணணும்னு யார் கேட்க வந்தீங்க? அவன் இல்லை, தொட்டு கும்பிடுறா. எட்ரா சுருட்டா வாக்கு சொல்லணுமா? வாக்கு சொல்றியா? நீங்க வந்து மேல உட்காந்து எனக்கு வாக்கு சொல்லணும் ஐயா. இருக்க வாக்கு சொல்றவனையே ஏதோ பேசுறானுங்க. இன்னும் புதுசா நீ வேற வாக்கு சொல்றியா? உன் சொல்லெல்லாம் பழிக்காதப்பா. கருப்பு ஐயா வந்து உட்காந்துன்னா எப்படி போறக்கும்? உச்சமாயி இருக்குது. நீங்க தான் அது எப்படி உச்சமானா எப்படி ஆகுறது? உன் சொல்லு பழிக்கலையே. நீயும் 4 பேருக்கு சொன்ன. நீ என்னடா சொன்னு அவன்கிட்ட சண்டைக்கு கூட வந்திருக்கணும். என்ன வந்தாங்களா இல்லையா? இன்னும் வரலையா? அதான் சொல்றேன், சொல்லு பழிக்காது. நீ எத்தனையோ இடத்துக்கு போன, கடைசியா இங்க சேலம் வந்திருக்கிற. எல்லா கோயிலுக்கும் போயிட்ட. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஏதோ எனக்கு அருளோக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டேன். சேலத்தில் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான், நான் இப்போ 3வது வழி வரேன். இப்போ சாமி வந்து எனக்கு இந்த வழியில் உத்தரவு கொடுக்கணும்னு நான் நம்பி தான். நீ கொடுக்கணும்னா அதை நான் ஆராய்ச்சி பார்த்துல கொடுக்கணும். உன்னால முடியும் சாமி, உன்னால முடியும். என்னால் முடியாது. என்ன சின்ன பசங்க வெள்ளாமையா வீடு வந்து சேராதுங்கிற மாதிரி உன் சொல்லுக்கெல்லாம் நான் வந்து உட்காரணும்னு இல்லை. அது எங்களுக்கும் டைமு தெரியும், புரியுதா? 2 மணியா இருக்கு, இன்னொன்று இருக்குதுச்சு. இல்லை ஒன்று தான். டேய், காட்டு வேலை செஞ்சது யாரு? சுப்புரு யாரு? சுப்புரு யாரு? சுப்புருங்கிறது யாருப்பா? அதான் யாரு? எனக்கு மூத்தம் அம்மா. கொஞ்சம் 2 பேர்த்துக்குள்ளேயும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துருக்குது. ஆனால கருப்பசாமி அவனும் உனக்கு எதுவும் பண்ணக்கூடாது, இவன் இந்த வழியை போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனும் உனக்கு ஒரு தொந்தரவு கொடுத்துருக்குறானே, தெரியலையா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ நினைச்ச நேரம் நான் உன் மேலே இறங்க முடியாது. உனக்குன்னு உத்தரவு இருக்குது, அதை நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இது என்ன, நீ என்ன கடையிலே விற்கிது காய்ச்ச போட்டு நீ வாங்குறது? எனக்குன்னு வந்து ஒரு நேரம் வந்து உட்காந்து மக்களுக்கு நல்லது பண்ணி இது பண்ணோம். இப்போ நாங்கெல்லாம் கெட்டது பண்ணிட்டு இருக்கிறோமா? நீங்க நல்ல வழி காட்டணும் தான் சாமி உங்கள்கிட்ட. நான் அதான் நல்ல வழி காட்டவும் தானே. இன்னைக்கு நீ எங்க இருந்த? உளுந்துப்பட்ட தண்ணி கூட மாட்டேன். நீ அங்க பூசாரிட்டு சொன்னியா? நான் விழுப்புரத்துல இருந்து வந்தேன்னு சொன்னியா? எதுவும் சொல்லல, அவனே கூப்பிட்டான்ல. அதான் சொல்றேன், எனக்குன்னு ஆராய்ச்சி நான் பார்ப்பேன். எப்போ நான் கொடுக்கணும்னு தோதுபடுதா அப்போ நான் கொடுப்பேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு வந்து அந்த இல்லடத்துலையோ உனக்கு போட்டியும் போராமையும் நம்ம தலை விரிச்சு ஆடிட்டு இருக்குது, தெரியலையா? அப்புறம் அப்புறம் நீ சாமி சொல்றாங்கடா. 3 பேர் வந்து எங்கே உட்காரவங்க போவாங்க வந்து கேட்குறாங்க. உங்கள் கோயிலில் உன் குலதெய்வத்தில் உட்காருன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் நம்ம குலதெய்வம் இருக்கிற இடத்துல போய் கேட்டோம் நேற்று. நான் கேட்டுட்டு நான் வந்து மேலே போயிட்டு அங்கே ஐயாட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்து அவன் உட்காருன்னு சொல்லிட்டு வந்துட்டான். விளக்கத்தை சொல்லியா?
சரி, அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நானும் அதுக்குன்னு ஒரு டைமை தேர்ந்தெடுக்கிறேன். அதில் நீ கரெக்டாக இருந்தா நான் உன் மேலே உக்காந்து சொல்ல வைக்கிறேன். கொஞ்சம் தாமதம் ஆகும், நீ நினச்ச நேரம் நான் வர முடியாது. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனையிலையும் இன்னைக்கு ஒரு சீட்டு ஒன்று ஆயிருக்குதா 7 மாதத்துக்கு முன்னா ஆயிருக்குதா இல்லையா? ஆயிருக்குது. அதனால கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு உன் இல்லடத்துலையும் இன்னைக்கு தேவையில்லாத ஒரு 4 கால ஜீவம் ஒன்று இறந்துருக்குது. தெரியல, நம்ம வீட்டில் இல்லை, நம்ம இருக்கும்போது ஒன்றும் ஆகலை, அதுன்னு தெரியல. ஒன்று இறந்துருக்குது, தெரியுதா இல்லையா? ஆ, அப்புறம் எப்படி? சரி, அதே மாதிரி கருப்பசாமி உன் கட்டுமனையில் ஒரு படம் ஒன்று உடஞ்சிருக்குதா? 10ஆம் தேதி கண்காணி. ஏய், நீ பூசேரி வாக்கு சொல்கிறேங்கிற, எதையுமே பார்க்காத எப்பட்றா? சாமி கல்பத்தை ஏற்றி கொஞ்சம் அழிச்சு சாமியை கும்பிடுவான். வரவங்களுக்கு தின்னூறு இட்டு விட்டா அவ்வளோதானா? இட்டு விடுவான். அது பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். உன் கட்டுமணியிலையும் நான் ஆராய்ச்சி பார்க்குறேன். உனக்கு எப்போ கொடுக்கணும்னு அவகாசம் இருக்குதோ நான் அந்த சமயத்தில் நான் கொடுத்து உதவுறேன். நீ எந்த ஒரு பிரச்சனை இல்லாத கருப்பசாமி நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்ப்பா. கடன் பிரச்சனை தான் கொஞ்சம் பண்ணுது. கடன் 17 மாதம் சாமி சொன்னது, அது கொஞ்சம் ஓவராக பிரச்சனை பண்ணுறேன். ஆமாம், நீ நான் கடன் வாங்கினா அப்புறம் ஓவராக தான் பிரச்சனை பண்ணுவான். சாமி இருந்தால் எனக்கு ஒய் ஏற்றி கொடுக்கும். நீ இவ்வளோ பிரச்சனை வச்சுட்டு எப்படிதான் சாமி சொல்லுவ? வருமானம் இல்லாத கடனை வேற நீ வாங்கி வச்சிருக்கிற. ஏப்பா, கடனை வாங்கி வச்சிடற, தொழிலுக்கு போகாது இப்படி எப்படி சாமி சொல்லுவ? தொழிலுக்கு போயிட்டு தான் சாமி இருக்குது, மீன் வியாபாரத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறோம், வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பார்த்துட்டு இருந்தாலும் எப்படி கொட்டும்? இன்னைக்கு 10 வாக்கு சொன்னாலும் கரெக்டாக நீ உத்தரவிட்டு சொன்னால் தானே அதுவும் பழிச்சு அவன் 10 ரூபா போடுவான் உனக்கு தட்டத்தில். இல்லைன்னா எப்படி? சாமி அருள் கொடுத்தா போதும். அதை தான் சொல்கிறேன். நீ நினைக்கிற நேரம் இது நான் கொடுக்க ஆள் இல்லை, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, நான் உனக்கு அமைச்சு தரேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத. இப்போ இதுக்கு தொழில் மந்தம், கொஞ்சம் கடன் பிரச்சனையாக இருக்குது, அதை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். நான்னு பார்த்து நான் உனக்கு சொப்பனத்தில் அழைப்பேன். அந்த நேரம் நான் உனக்கு உட்கார வைக்கிறேன்ப்பா. வாங்க. இப்படி எப்படி சரி சரி, விளக்கத்தை சொல்லியா? கிருஷ்ணகிரிப்பா. கிருஷ்ணகிரி வாங்க. கிருஷ்ணகிரியாப்பா, தொட்டு கும்பிடு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் ஆராய்ஞ்சேன். கருப்பசாமி ஓரளவுக்கு இப்போ வழிவகுத்துருக்கிறேன். இப்படியே ஓரளவுக்கு வழிவகுத்துருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் மன நிம்மதி இருக்குது. கொஞ்சமாக இருக்குது, பட் கடை செட் ஆகுது. பில்டிங் ஒன்றா டாக்ஸி பண்ணுறாங்க, வேறு எங்கன்னா மாற்றலாமான்னு கேட்கலாம். சரி, அதே மாதிரி கருப்பசாமி அந்த இடமும் கொஞ்சம் மூளை குத்தல் வருது, நீ மாற்றிக்கோ. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நல்லபடியாக தொழிலை அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு பார்த்துருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி கவர்மெண்ட் உத்தியோகத்தையும் அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் கொஞ்சம் தாமதம் இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு கடனை வாங்கினா 10 ரூபா கொடுக்க முடியாத சூழ்நிலை, இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் பங்கச்சொல்ல ஆகிற சூழ்நிலையும் இருக்குது. இவன் ஏன்னா பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறான், கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி கெட்ட சொல்லு வர சூழ்நிலையும் இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி அந்த கெட்ட சொல்லு வந்தாலும் இந்த கருப்பசாமி ஒதுக்கி விட்டுரும்பா. எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வழிவகுத்து கொடுக்குறேன், தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி கவர்மெண்ட் உத்தியோகத்தையும் அமைச்சு கொடுத்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாத, நோய் நொடி இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத வழிவகுத்து கொடுத்து உன் மக்களுக்கு கல்வியை கொடுத்து சீரும் சிறப்புமா கருப்பசாமி காப்பாத்துறியா? கடை மாற்றிடல. மாத்திருப்பா.
நீ மாத்திரு. இல்லை இது நல்ல வேலைக்கு போகிறேன், வேற ஆள் மாற்றி. நீ வேற பக்கம் மாற்றி நீ உட்கார. ஆ இல்லை வேணாம்னு நினைக்கிறியா? அந்த கடையே வேண்டாம், வேற எது பார்க்கலாம். விளக்கத்தை சொல்லியா? சரி, நீங்கெல்லாம் குடும்பமும் சேர்ந்து கருப்பசாமி என்ன சொல்லுதோ அந்த மாதிரி பண்ணிட்டு வரேன்னு மனசில் நினச்சி வந்த. ஆனால் கருப்பசாமி நீ விட்டுரு. இதுக்கு மேலே நான் உனக்கு தொழில் ஏதோ ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துட்றேன். இன்னைக்கு கடன காட்சி இல்லாத படிப்படியாக கட்டி முன்னேற்றத்தை நான் வலியுறுத்தி கொடுத்துறேன். இந்தாப்பா தம்பி எந்திரி மேலே வா. கோரிக்கை நிறைவேற்றி கொடுத்துட்டேனாப்பா. அதனால் கருப்பசாமி கிடாயம் அரிசியும் கொடுத்துட்டேன். மிச்சத்தை என்ன பண்ணுறது? கிடாய கொடுத்துட்டேன், அரிசியும் கொடுத்துட்டேன். இதுக்கு மேற்கொண்ட செலவு சரி இன்னும் ஒரு 8 நாளையில் கருப்பசாமி நான் துணையாக இருக்கிறேன். ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு ஒரு வருமானத்தை வலியுறுத்தி கொடுத்துறேன். நீ போ. இந்த கருப்பசாமி நான் உனக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்குறேன். எங்க எனக்கு பாட்டில் எடுத்துருவாப்பா. டேய் எனக்கு பாட்டில் இல்லாத இது எப்படி எத்தனை ஒரு புல்லா? ஆ உடச்சிடுறியாடாப்பா? நாங்கள் பாடு வர்றது அதுக்கு தான். ஐயா உங்களுக்கு உண்டானதை நாங்கள் கொடுத்துட்றோம் பாப்பா. இது வேணாம், இது வேணாம் சாமி. வேண்டாப்பா, இது வேணாம் சாமி. இப்போ எனக்கு அது எடு. எனக்கு அந்த ஞாபகத்தையும் படுத்திடுறீங்க, தகவும் மாட்டேங்கிறீங்க. அவர் உடம்பு கெட்டு போகுதுல்ல, ஏய் அவர்கிட்டயே தானே சொல்லியிருக்கிறேன்ல, உங்கள்கிட்டயே தான் சொல்லியிருக்கிறேன் நான். கொடுக்க மாட்டேங்கிறான். இருக்கல சாமி, அவர் உடம்பு கெட்டு போகுது சாமி ரொம்ப. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேலே தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துறேன், நல்ல வருமானத்தை வலியுறுத்தி கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி திடீர் அப்படின்னு பார்த்தாலும் மங்களி அமைகிற சூழ்நிலையும் பக்கம் நெருங்கிட்டு இருக்குது. அதனால் கருப்பசாமி உன் கட்டுமன 4 செவத்துக்குள்ளே என்ன நடக்குது வெளியே சொல்லக்கூடாது. நீங்கள் தான் எது ஒன்றுனாலும் சொல்லிடுறீங்களே, மனசு கேட்க மாட்டேங்குது. அதை கொஞ்சம் நிறுத்திக்குங்க. கால் வலி கை வலி இட்டு போடலாம் சரியான. நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரி பண்ணி கொடுத்துட்டா என்ன பண்ணுற? எனக்கு வேணாம்டா, எனக்கு இதே கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். இப்பயே அரை மணி நேரத்தில் நான் சரி பண்ணி கொடுத்து வலியுறுத்தி கொடுத்தேன். எனக்கு ஒரு 51 ரூபாய்க்கு சூடத்தை பெற்றுறியா? சத்தியம் தாயே. அதே மாதிரி கருப்பசாமி இன்னும் அரை மணி நேரத்தில் நோயை நான் தித்திலி பண்ணிடுறேன். இது சத்தியம். உக்கார், கனி எடுப்பா. நாளையிலேருந்து நீ தாண்டா ஆடு மேய்க்கணும். பார்த்துக்கலாமா? எங்கடா அருவாள்? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் தாய கண் பார்வை தான் தாய. இன்னைக்கு கண் பார்வை தான் உனக்கு நம்ம தொந்தரவு கொடுத்துட்டு இருக்குது. அதனால எந்த ஒரு கண் பார்வையாக இருந்தாலும் இந்த கருப்பசாமி மீறி எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் உடல்லையும் கொஞ்சம் சரியில்லாது இருக்குது. இன்னைக்கு பார்த்தாலும் சக்கரை பிரச்சனை கொஞ்சம் வர சூழ்நிலை இருக்குது. அதனால் கருப்பசாமி நான் துத்துளி பண்ணிடுறேன். எந்த ஒரு பாதிப்புலாம் வலுவத்து கொடுத்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாத இந்த மாளிகை வர கருப்பசாமி காப்பாற்றான். காலை காட்டு தாயே. எந்த காட்டு தாயே? எடுப்பாத. தள்ளி உட்காருது.
காலை காட்டு தாயே. நல்லா கால் நீட்டு தாயே. கால் நீட்டி விட்டு துணி குட்டி வரைக்கும். இன்னைக்கு கையிலும் பிரச்சனையா தாயே? கை கொஞ்சம் கீழே விழுந்தாலும் அப்படியே போயிடுச்சு. அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு கறியை சாப்பிட வேணாம்னு சொல்லுப்பா. நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஏதோ நல்லா சித்திரை ஒரு 2 சுற்றி சுற்றி வாதையே. விஷயம் இங்கிட்டு போ. நான் தான் சொல்கிறேன், இதுக்கு மேலே நான் அமைச்சு தரேன். கொஞ்சம் தடவிட்டு போயிட்டுருக்குது. அதனால் கர்ப்பசாமி கொஞ்சம் கிரக சூழ்நிலையும் சரியில்லாத இருக்குது. கொஞ்சம் பார்த்தாலும் உங்கள் கட்டுமனையிலையும் இன்றைக்கி எல்லாம் கிரக சூழ்நிலை தான். கண் பார்வையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் கர்ப்பசாமி நான் தித்துளி பண்ணிடுறேன். தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துட்றேன். நல்ல வருமானத்தை வடிவத்தை கொடுத்து அதுக்கு மேலே திடீர் அப்படின்னு பார்த்தாலும் மங்கலியம் திடீர்னு அமைய வச்சிட்றேன். நீ தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறியா? விளக்கத்தை சொல்லியா? சரி. அதே மாதிரி கர்ப்பசாமி காதல் வேறு பண்ணிட்டு இருக்கணுமே இல்லையா? பண்ணிட்டு இருந்தியா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு, பண்ணனியா இல்லையா? அது வேற ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருந்த. அதனால கருப்பசாமி கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணிட்டு இருக்குது, தவறான பிரச்சனை. அதை கொஞ்சம் நிறுத்திக்குவே. வேண்டாம். தவப்பு மனுஷன் தவப்பனும் சரி அண்ணனும் சரி, உனக்கு தவப்பம் கணக்கு தான் 2 பேரும். அப்படிங்கிறப்ப அவங்க மனசை நோவடிக்க நான் விரும்பலை. அதனால் கருப்பசாமி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீ வடிவத்து கொடுத்து கரெக்டாக அவங்க சொன்ன சொல்லு மாறாத நீ கரெக்டாக போகணும். இருந்தாலும் தேவையில்லாத கொஞ்சம் செலவும் பண்ணிகிட்டு இருக்கிற, கொஞ்சம் குறைச்சிக்கோ. இன்றைக்கி 10 ரூபா சம்பாதிக்கனால தாயும் தவப்பணும் நம்ம மனம் வந்து நெருப்பில் காஞ்சி இன்றைக்கி அவங்கெல்லாம் 10 ரூபா சிறுவ சேர்த்துறாங்க. நீ அதை போய் ஈஸியாக கரைக்கிற, புரியுதா? அதனால் தாய் தவப்பன் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கேளு. தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துட்றேன், நல்ல வருமானத்தை வலியுறுத்தி கொடுத்துட்றேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி துணையாக இருக்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்றைக்கி பார்த்தாலும் இன்றைக்கி புத்திரபாங்க கிளைஞ்சிருக்கணும். அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உனக்குன்னு சொல்லி ஒரு புத்திரபாக்கியத்தை நல்லபடியாக நான் அமைச்சு கொடுக்குறேன். அதுக்கு மேலே மகாலட்சுமியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். தொழில் முன்னேற்றமும் சீரும் சிறப்புமா நீ எதை நினைச்சாலும் உன் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இன்றைக்கி அந்த இடத்துல கொடி கட்டி வாழ்கிற அளவுக்கு இந்த கருப்பசாமி வலியுறுத்தி கொடுக்குறேன். ஆனால் உன்னுடைய பெத்த தாய் தகப்பனும் சரி
உன்னுடைய கூட பிறந்தவரும் அவரும் உனக்கு தகப்ப ஸ்தானம். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு தெரிஞ்சும் தெரியாதையும் எதையும் சொல்லாத மனசுக்குள்ளே போட்டு இருக்கிறாரு. அவனை ஏன் நம்ம தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் நீ எது ஒன்றுனாலும் இன்னைக்கு தகப்பனை கேட்டாலும் சரி, இன்னைக்கு கூட பிறந்த அண்ணனை கேட்டாலும் சரி, கேட்டுட்டு நீ எதையும் செய். இதுக்கு மேலே கருப்பசாமி நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அதேமாதிரி கருப்பசாமி போக்குவரத்தில் கீழே விழுந்து எழுந்திரிச்சிருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இரு, டைமு சரியில்லாத இருக்குது. அதனால் கருப்பசாமி இன்னைக்கு நீ எப்படி இருந்தாலும் சரி, என் மக்களும் தாயும் தகப்பனும் உன் கூட பிறந்த சகோதரனும் இன்னைக்கு வேண்டாத தெய்வத்தை இல்லை இன்னைக்கு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு கடமையை கட்டு கோப்பில் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுத்து இரு, எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி காப்பாற்றுறேன். எப்படிதான் இருக்குது? நல்லா இருக்குதா? இதுக்கு மேலே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி தொழில் நல்லபடியாக செய்யலாம். தொழில் இதுக்கு மேலே முன்னேற்றத்தை கொடுத்துறேன், நல்லா வருமானத்தை வலுவத்தை கொடுத்து இந்த கருப்பசாமி காப்பாற்றுறேன். டெஸ்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்து சாமி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஜவ்வு தேஞ்சிருச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போனேன். அப்புறம் எந்த இதெல்லாம் விரல் மட்டும் வீக்கம் தான் இருந்தாங்க. அதுதான் சொல்கிறேன், நான் அதை படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறேன். அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி கிரக சூழ்நிலையை மாற்றம் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி ராகு கேது சூழ்நிலையால் இன்றைக்கி இந்த தொந்தரவு ஆகிட்டு இருக்குது. இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அதை தித்துளி பண்ணி கொடுத்துட்றேன். இதுக்கு எதை சூழ்நிலை தான்யா, நான் சரி பண்ணிடுறியா. நான் முடிச்சு தரேன், என்னை நம்பி நீ இருக்கிற. அப்படிங்கிறப்ப நான் நம்பினா நான் நடராஜா, நம்பாதவனுக்கு நான் யமராஜா. புடி, இதுக்கு மேலே தொழிலை உனக்கு அமைச்சு தரேன். திடீர் அதிர்ஷ்டத்தையும் உனக்கு நான் அமைச்சு தரையா. இந்த கையை இது உன் தொழிலுக்கு வச்சுக்கோ. இது நீ ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சிருக்கிறல்ல, அதில் இதை நீ வச்சுக்கோ. ஆ